தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து சமூக வலைதளங்களில் எப்படி பகிர்வது என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை பழைய மாமல்லபுரம் சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரின் தலைமையில் சென்னை, புதுக்கோட்டை, சேலம், திருச்சி உள்ளிட்ட தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டத்தில் உள்ள தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவை சார்ந்த சுமார் 1000 நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் எவ்வாறு சமூக வலைதளங்களில் பகிர்வது குறித்தான பயிற்சியும் மற்றும் ஊடக பிரிவு நிர்வாகிகள் எப்படியெல்லாம் பணி செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்திற்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் முன்னதாக வந்திருந்தனர். மேலும் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நிர்வாகிகளுக்கு வடை பாயாசத்துடன் சுமார் 13 வகை சைவ உணவுகள் பரிமாறப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முறையான அனுமதி பாஸ் வைத்துள்ள நிர்வாகிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகளுக்கு செல்போன் அனுமதி இல்லை என்பதால் முகப்பு வாயில் அமைக்கப்பட்டுள்ள செல்போன் பாதுகாப்பு பெட்டியில் போன்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு நிர்வாகிகள் கூட்டத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் முடிவுக்கு பிறகுதான் வேறு ஏதாவது ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதா, வருகின்ற 2026ஆம் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வாறெல்லாம் பணி செய்ய அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என்பது குறித்தான மேலும் தகவல்களுக்கு வெளிவரும். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.